ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஒரு 6-10 இந்த மாதிரி ஆகுது. சரியான குளிர். அப்படியே வெளியில் வந்து பார்த்தா இங்கே வியூ செம்மையாக இருந்துச்சு. நைட்டு தூங்கவே இல்லை, கேம்ப் ஃபயர் போட்டுட்டு. நண்பர்களே, கேம்ப் ஃபயர் வச்சாச்சு. இப்போ தண்ணி முகத்தை தான் கழுவுன, அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இன்னும் கையெல்லாம் நடுங்குது. நான் எப்படி இருக்கேன் இந்த இப்போதான் சூரியன் தெரியுதுண்டா. நாங்கள் சும்மா பிளான் பண்ணோம்னா உடனே வந்திருந்தா கூட இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்காது. நாங்கள் பல வருஷமாக பிளான் பண்ணி இன்னைக்கு தான் வந்திருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. லைக் இட்ஸ் லைக் சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி வச்சுக்கலாமே. ஹை கைஸ், கெட் ரெடி வித் மீ ஷூட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம பேஜை அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்றைக்கி போன இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. காய்ஸ், அடுத்து பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஃபுல்லாக இங்கே பார்த்தா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களுக்குள்ள கடலை சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு. நான் ஏன் இப்போ இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் போடலான்னு ஐடியா. ஆனால் எனக்கு எதை ஃப்ரேம் போடுறதுனே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த அண்ணன் பேர் கிறிஸ்டோஃப், நல்லாவே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. நிறையா போஸஸும் சொன்னாங்க எனக்கு. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கைஸ், ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குது ஃபோட்டோ எப்படி மஜாவா? ஃபைனலி குணா கேவ். பார்த்தீங்களா, குணா கேவ்னாலே ஒரு தனி வைப்பு தான். எங்கே பார்த்தாலும் அந்த மனிதன் உணர்ந்துக்குள்ள ஒரு மனிதர் காதல் அல்ல, அந்த டைலாக் தான். கைஸ், குணா கேவில் இருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு இது பார்க்கறதுக்குலாம். ஏறி போய் நின்று பார்த்தா ஆத்தாடி சரியான ஹைட்டு. உள்ள அப்படியே போய்கிட்டே இருக்காது. நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? கைஸ், ஃப்ளவர்ஸ் இது வாடாமல் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம கிளைமேட் இப்போ நம்ம மதுரை கிளைமேட்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரில. சும்மா ரீல்ஸ் எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். கைஸ், டபுள் சைக்கிள் கைஸ். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே. நெக்ஸ்ட்டு இப்போ சாப்பிட வந்துட்டோம். இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது உண்மையிலேயே. கைஸ், நேற்று சாப்பிட்டு சாப்பாடுக்கு இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்து எங்கே போகிறேன்னு பார்ப்போம். ஃப்ளோட்டிங் பீச்சில் போய்கிட்டு இருக்கோம். அது கப்பல் பெடலிங்காக என்ன இதில் இப்படியே பெடலிங்லையா போகிறோம்? பெடலிங் போகலையா. பெரியவங்கெல்லாம் ஒரு போட்டில் தள்ளி விட்டுட்டு நாங்கள் வந்து இன்னொரு போட்டில் போனோம். ஜாலியாக இருந்துச்சு. வீடியோல தெரியுது ஷாம். गाइस, ரெயின்போ गाइस. நம்ம எட்ஜ் பாயிண்ட் ஹாய் சொல்லுங்க. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. அப்புறம் ரோட்டில் வரும்போது இந்த போஸ்டர்ஸ் வாங்கிட்டு அப்படியே சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கொடைக்கானல் விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபைனல் டச்சாக சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி விளாக் போட டைம் இருந்துச்சுன்னா நான் விளாக் எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். நான் அவ்வளோ எனக்கே தெரிஞ்சு இந்த விளாக் எப்படி இருக்குன்னு தெரியல. செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா எப்படி வந்திருக்குன்னு தெரில. பிகாஸ் ஐம் நாட் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் vlogging. ஸோ நான் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.